வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்கின்றாராம். இன்றைய முதல்வர் அடித்து சொல்லுகின்றார். முதல்வருடைய எக்ஸ் தளத்தை பார்க்கும்போது அதுதான் நமக்கு புலனாகிறது. அறிவாலயம் அதிர்ந்து போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராவத இப்படி வெளிப்படையா சொல்றீங்களே முதல்வரே, என்ன உங்களுக்கு கருத்து கணிப்பு வந்துடுச்சா, இல்ல உளவுத்துறை சொல்லிடுச்சா, இல்ல மக்களுடைய என்ன ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பிரச்சாரத்துல வெளிப்பட்டுச்சா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்றீங்களே, எல்லாம் நியாயமா அப்படின்னு அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நம்ம முதல்வர் மீது காண்டா இருக்கிறாங்க. அப்படி என்ன பதிவிட்டு இருக்கின்றார் என்று கேட்குறீங்களா? அதையும் பார்க்கத்தான் போறோம். ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தெற்க குறி வச்சிருக்கிறாரு. வெற்றி பெறுவாரா இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் விரிவா பேசியிருக்கின்றார். அதை பற்றி நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா அதற்கு முன்பாக மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கிறார். ஏயா, அடுத்து நீ முதலமைச்சர் ஆக போறது தானே சொன்ன, ஆனா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அதோட மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, இதை பற்றி எங்கேயாவது நீ பேசுறியா? அதனால இனிமே பொறுப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா பேசு. அதை விட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து மேடையில் ஏறின்னு பேசி இருக்காத. நான் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவன், நான் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனா அடுத்து நீ முதலமைச்சர் ஆக போற இல்லையா, அப்படின்னா நீ எப்படி விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு பதிவிட்டு இருக்காருப்பா நம்ம முதலமைச்சர். படிக்கிறேன் கேளுங்க. கண்ணியமற்ற அவதூறுகளை வாந்தி எடுப்பதை விடுத்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை எப்போதுதான் பேசுவீர்கள். அதாவது கலைஞருக்கு புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தையா கொடுக்கலையா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பால்டாயில் குச்சாரா இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் பேச வேணாப்பா. மக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளை நீ பேசு. நீ முதலமைச்சர் தானே, இதெல்லாம் எப்பதான் பேச போற அப்படின்னு கேட்கிறார். அப்போ மக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லும் போது, தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அமைச்சர்கள் சாரசாரியா வராங்களாம், முதலமைச்சர்களும் வராங்களாம். திமுகவை அகற்றி விட்டு அதிமுகவை அரியணை ஏற்றத்துக்கு. அதனால அப்படி பாஜகவிலிருந்து வரக்கூடிய அமைச்சர் பெருமக்களிடத்திலும் முதல்வரிடத்திலும் அடுத்தது முதல்வராக போற இல்லையா எடப்பாடி பழனிசாமி, அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் மண்ணில் வந்து நின்றுக்கிட்டு மும்மொழி கொள்கை நாங்க ஆட்சிக்கு வந்தா நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு பாஜக அமைச்சர்கள் வந்து வெளிப்படையாக பேசி வாக்கு கேட்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் சொல்றாருல்ல, ஆனா பாஜக கொள்கை மும்மொழி கொள்கை இல்லையா. இப்போ பிரச்சாரம் பண்ண வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அவங்க வெளிப்படையா சொல்ல சொல்லு, நாங்க ஆட்சிக்கு வந்தா 3 மொழி தான். எடப்பாடி பழனிசாமி 3 மொழி தமிழகத்தில் வர்றதுக்கு அனுமதிப்பாரா? முதலமைச்சர் தானே ஆக போற, நீ 3 மொழியை அனுமதிப்பியா இல்லையா, பதிலை சொல்லு அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்கிறாருங்க. நாம கூட அடிக்கடி கேட்டிருக்கோம், என்னங்க தேர்தல் சந்திக்கின்ற தருணத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நீங்க வேற ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க. உதாரணத்துக்கு நாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்க கொண்டு வரல. இப்போ பிரச்சாரத்துக்கு போகின்ற போது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்க கொண்டு வந்திருப்பது பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை, நாங்க வாக்குறுதி கொடுத்தது பழைய ஓய்வூதிய திட்டம், ஆனா இன்னைக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தான் கொண்டு வந்திருக்கிறோம், நாங்க ஆமா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வெளிப்படையா பேசி வாக்கு கேட்க முடியுமா? உன் வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே, இப்ப வெளிப்படையா சொல்லு பார்க்கலாம். இல்லையா, நாங்க ஆட்சிக்கு வந்ததும் கலைஞருக்கு பேனா செலவு வைப்போம் கடல்ல, முன்ன 80 கோடி ரூபாய் இப்ப 180 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வரி பணத்துல வைப்போம் அப்படின்னு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பிரச்சாரம் பண்ணி வாக்குகளை வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவங்க மட்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசி வாக்குகளை சேகரிப்பாங்க. இல்ல காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, கல்வி உரிமை பிரச்சனை, இவற்றையெல்லாம் தாரை வார்த்ததே நாங்க தான் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு வந்து கத்துறவரு கல்வி மாநில உரிமையில் இருந்தது, அதை பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி. அன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பா தடுத்தாரா? எங்க அப்பா தடுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அதனால அடுத்தவங்க கிட்ட வெளிப்படையும் உண்மையும் எதிர்பார்க்கக்கூடிய முதலமைச்சர் இவர் வெளிப்படையாக உண்மையாக இவரு பேசி இவரு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெறுவாரா?
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க, அதே மாதிரி பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போற இல்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குவாங்க? பாஜக ஆளும் மாநிலத்துக்கு ஒதுக்குகின்றார்களே அதே அளவு நிதி ஒதுக்குவாங்களா? நம்ம அதிக வருவாயை தருகின்றோமே, இதை கேட்க மாட்டியா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேட்கிறாரு. அதே தான் பாஜகவினரும் வந்து நம்ம முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் அதிக வரியை தருகிறது, சென்னை அதிக வரியை தருகிறது. இந்த ரெண்டு மாவட்டமும் அதிக வரியை தருகின்ற போது இந்த மாவட்டத்தினுடைய வரிகள் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு மட்டுமே செலவழிக்கிறீங்களா, இல்ல இந்த ரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரியை எடுத்து போய் முன்னேறாத ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்களா? அப்போ சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரியான நிதியை கொடுக்குறீங்களா? ஏன் கொடுக்கறது இல்ல? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமும் ஒன்னா வளரணும், அப்பதான் வளர்ச்சி. அதே மாதிரிதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒன்னா வளரணும். அதற்காக தான் நிதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சு கொடுக்குறாங்க. அம்பேத்கர் வகுத்த சட்டம் தானே, அதை தானே நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க உங்களுக்கு வருகின்ற வரிய சரியா செலவு பண்ணாம ஊதாரியா ஊழல் பண்ணிவிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்டே கணக்கு எடுத்துருங்க. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க கணக்கு சொல்லாதீங்க மக்கள் கிட்ட. அதுலயும் இன்னைக்கு சமூக வலைதளத்தை பார்த்தேன், இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி டாஸ்மாக் வருமானம் வந்திருக்கு. மத்திய அரசாங்கமானது 4.5 லட்சம் கோடி கொடுத்துருக்குது. சோ இந்த ரெண்டுமே பெரும் தொகையா வந்திருக்குது. இதை தாண்டியும் 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த பணமெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கறாங்க. ஆனா நம்ம மாநிலம் கடங்கார மாநிலமா இருக்கு. நம்ம மாநிலமானது பொருளாதாரத்தில் வளர்ந்து போச்சான் 11.16. மாநிலம் பொருளாதாரத்தில் வளர்கின்ற பொழுது நம்ம மாநிலத்துடைய கடனானது குறைஞ்சிருக்கணும் இல்லையா? பொருளாதாரம் வளர்ந்துருக்குது இரட்டை இலக்கத்துல. அப்போ மாநிலத்துடைய கடன் வந்து குறைஞ்சிருக்கணுமே, ஏன் குறையல? அப்போ வளர்ந்த பொருளாதாரத்தில் வந்த வருமானம் யார் வாய்க்கு போச்சு? பதில் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்கல்ல. அதோட போச்சுன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக FCRA என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். இத இப்ப நடைமுறைப்படுத்த போறீங்களா இல்ல முழுமையாக திரும்ப பெற போறாங்களா? எடப்பாடி பழனிசாமி கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு முதலமைச்சர் பதிவிட்டு இருக்கின்றார். இந்த FCRA சட்டம் தொடர்பாக இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி அளித்தார். அப்படி பேட்டி அளிக்கின்ற போது என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, காங்கிரஸ் ஆனது எமர்ஜென்சியை கொண்டு வந்த பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணத்தை வச்சு நம்ம இந்தியாவில் கலவரம் எதுவும் பண்ணிடக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற நிதியானது கணக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்களாம். பல ஆண்டுகளாக பல திருத்தங்கள் செய்யப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு நடத்துறவரு அதோடைய லைசன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த லைசன்ஸை மீட்டெடுக்க முடியல வச்சுங்களேன், அப்புறம் அவருக்கு இருக்கின்ற சொத்து என்ன ஆகும் அப்படின்னு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு புதிய அமெண்ட்மெண்ட்டை தான் கொண்டாந்துருக்காங்களாம். ஆனா பாஜக FCRA என்ற வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்குகின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக சட்டம் கொண்டாடல. இந்திரா காந்தி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இன்னைக்கு ஏதோ பாஜக கொண்டு வந்த மாதிரி பெருசா வந்து சிறுபான்மையர் வாக்குக்காக நாடகம் ஆடுகின்றாராம். அதனால நம்ம அண்ணாமலை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டார். இதெல்லாம் வந்து எடுபடாதியா சாமி. அதுலயும் வில்சன் இருக்காரு பாருங்க, இது துப்பாக்கியை காட்டி கொள்ளை அடிக்கிற மாதிரி. ஒரு தொண்டு நிறுவனத்துடைய லைசன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா புதுப்பிக்க முடியலன்னா அந்த சொத்து முழுவதும் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இரவுல துப்பாக்கியை காட்டி கொள்ளை அடிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த சட்டம் இந்திரா காந்தி தான் கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி கேட்டியா நீ? மொத்தமாக ஊழலுக்கு பயந்து எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் கடந்த காலங்களில் ஆதரிச்சு விட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கப்பா. அது மட்டும் கிடையாது, பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை துண்டாடத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். பல்வேறுபட்ட பிரிவினைகள் சட்டங்கள்லாம் கொண்டு வந்து, ஆனா தமிழ்நாட்டுக்காரன் இழிச்ச வாயம் கிடையாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துலயும் சரி திமுக போராடும், திமுக வெல்லும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அக்கறையா கேள்வி கேட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சி வரிசையில் நின்றுகிட்டு நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவர் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாரு, நான் ஆட்சி கட்டில் ஏறின பிறகு செயலில் காட்டுறேன், சொல்லல நான் சொல்ல போறதில்ல அப்படின்னு அழகா அவர் சொல்லிடுவாரு. இப்ப செந்தில் பாலாஜி மேட்டருக்கு வருவோம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூரை விட்டுட்டு கோவை தெற்குக்கு வந்திருக்காரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முதலமைச்சருக்கு வந்து செந்தில் பாலாஜி மீது தான் நம்பிக்கை. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியும் வெற்றி பெற்று காட்டினார் 2021. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதியும் செந்தில் பாலாஜியால தான் வெற்றி பெற்று தர முடியும். மொத்தத்துல 14 தொகுதியும் திமுகவுடைய கோட்டையாக செந்தில் பாலாஜியால தான் மாற்ற முடியும் என்று நம்பி கோவை தெற்குக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றாராம் முதலமைச்சர். அதுக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா,
எங்க கோவை தெற்குக்கு செந்தில் பாலாஜி வர்றது ஒன்றும் தப்பு இல்லைங்க, தொகுதி மாறலாங்க. ஆனால் அவருடைய செயல்பாடுகள், ரெண்டாவது கோயம்புத்தூர் மக்கள் அவர் மதிக்கின்ற மாண்பு. ஏன்னா கரூர்ல இருந்தே வந்து ஒரு 18 பேரை கூட்டின்னு வந்து அதாவது சுயாட்சியாக மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்கின்றாராம். ஏன்னா பூத் ஏஜென்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஊர்லாம் உட்கார வைக்கிறதுக்காக 18 பேரை சுயாட்சியா வந்து கரூர்ல இருந்து கொண்டு வந்து இங்க மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம். ஏன் நீங்க கரூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாதுல்ல, நாங்களாம் வேட்பாளர்கள் சொல்லிடுவாங்கல்ல. அதனால கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரன யாருமே மதிக்கலையாம், கரூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறவங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி மதிக்கலையாம். தன்மானம் உள்ள கோயம்புத்தூர்காரன் இல்ல கோவை தெற்கு தொகுதிக்காரன் எப்படி செந்தில் பாலாஜிக்காக வேலை பார்ப்பான்? அது மட்டும் இல்ல, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதியிலும் அந்தந்த மண்ணில் இருக்கிறவங்கிறான்ல, அவனுக்கு வாய்ப்பு தராம செந்தில் பாலாஜிக்கு யாரு ஜால்ரா போடுவாங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு தந்திருக்காங்களாம். அதனால சிங்காநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணிற்காக உழைத்த திமுக காரங்கிறான், ஆனா காங்கிரஸ் கொடுத்துட்டாங்களாம். இப்படி செந்தில் பாலாஜி மட்டுமே கோயம்புத்தூர் தெற்குல ஜெயிக்கணும், மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோக்கணும் என்பதனால வேட்பாளரை இடமிட்டு இடம் மாற்றி இருக்கின்றாராம். விருப்பமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தந்திருக்கின்றாராம். கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தவே இல்லையாம். அது மட்டும் கிடையாது, கரூர்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்து வேலை பார்க்கிறாராம். அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர்லயும் தோப்பாருங்கோ 4 தொகுதியிலும் அவர் தலைமையில. அதே மாதிரி கோவை தெற்குலையும் வந்து செந்தில் பாலாஜி தோப்பாருங்க. ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோவையினுடைய மக்கள் மனநிலையை சுத்தமா புரிந்து கொள்ளவே இல்லை. ரெண்டாவது செந்தில் பாலாஜி என்றாலே பட்டி தானே, கோவை தெற்குல வந்து பட்டி போட முடியாதுங்க, அதுக்கான இடம் இல்லைங்க. 10 நாள் வந்து தேடி பார்த்துட்டு தான் போயிட்டாங்க. அதே மாதிரி கரூர்லயும் அவர் இல்லாதனால கண்டிப்பா தோப்பாருங்க அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மற்றும் கரூர் 2 இடத்திலும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மனநிலை தான் இருக்குது. அவரால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களை விரட்டி விரட்டி தான் அடிக்கிறாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர்ல நின்று இருந்தாவது சொந்த ஊருக்காரனாவது ஓட்டு போட்டிருப்பாங்க. கோயம்புத்தூர்ல போயிட்டு மொத்தமா அவருடைய செல்வாக்கு இழந்து ஏற்கனவே 10 தொகுதி கோயம்புத்தூர் தோத்துது, இப்ப கரூர் மாவட்டமும் சேர்த்து தோத்துடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க. ரெண்டாவது ஏன் போட்டியிடல அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது, பிரச்சாரத்துக்காக நான் போறதாக ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்ட வேலையை கொடுத்துருக்காங்க, கட்சி தலைமை கிட்ட கேட்டேன், கண்டிப்பா எனக்கு அது கொடுத்துருக்காங்க. எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான மனக்கசப்பும் கிடையாது, வாய்க்கா தகராறே என்ன. அதனால இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்காகவே உழைக்க போறோம் அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிட்டாருங்க. மொத்தத்துல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போறாரு, அவருக்கு இந்த தெளிவெல்லாம் இருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 2021 பிரச்சாரம் பண்ணுகின்ற போது, ஏம்பா கொரோனா ஊசி பற்றி அவதூறு பரப்புன, ஆனால் அடுத்தது நான் தான் முதலமைச்சராக போறேன் அப்படின்னு சொல்றியே, ஆனால் அந்த கொரோனா ஊசி தொடர்பாக அவதூறு பரப்பிட்ட பிறகு இந்த கொரோனா ஊசிய மக்கள் போட்டுக்கொள்வதற்கு பயப்படுவாங்களே, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி 2021 கேட்டார். அப்போ உள் மனசானது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர போறாரு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தோணிடுச்சு. அதனால நீ கொரோனா ஊசி தொடர்பாக நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு உள்ளத்துக்குள்ள அடிக்குது, எடப்பாடி பழனிசாமி தான் எப்படி இருந்தாலும் முதலமைச்சராக போறாரு அப்படின்னா நிதி தொடர்பாக, கல்வி தொடர்பாக, மொழி தொடர்பாக, திட்டங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்றாரு பார்க்கலாம். இந்த தெளிவு இருக்குதா, இல்ல எப்ப பார்த்தாலும் கலைஞரை பற்றியும் அதோட உதயநிதி ஸ்டாலின் பால் டாயில் குடிச்சது பற்றியும் பேசிக்கிட்டே இருக்க போறாரா? அதனால மக்கள் வாழ்வுரிமையை பற்றி எப்பதான் எடப்பாடி பழனிசாமி பேச போற, நீ முதலமைச்சராக போறேன்னு சொல்றியே அப்படின்னு நீங்க ட்வீட் போட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய பொறுப்பை சுட்டி காட்டியிருக்காரு. இனிமே எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பா பேசுவார், கவலைப்படாதீங்க ஐயா. எப்போது நீங்க எதிர்கட்சி வரிசையில் நின்று எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டாரு என்று நம்பலாம். அதோட மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கொண்டு வரல அப்படின்னு முதலமைச்சர் வாந்தி எடுக்கின்றாராம். சோ அதுக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஏன் மெட்ரோ வரல, ஏன் லெட்டர் திரும்பி வந்தது, திரும்பி வந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணீங்களா இல்லையா, அந்த விஷயங்களை நம்ம முதலமைச்சர் அவர்கள் பொது வெளியை சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியுமா? அப்புறம் மதுரைக்கு ஏன் வரல, கோயம்புத்தூருக்கு ஏன் மெட்ரோ வரல அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசினாரு திமுக வைத்த குற்றச்சாட்டுக்கு. ஆனா ஒன்னுத்துக்கு மட்டும் பதில் சொல்லவே இல்லை. சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா காமராஜரை கொல்வதற்காக ஆர்எஸ்எஸ் காரங்க வீட்டோட காமராஜரை கொளுத்த பார்த்தாங்க, இல்ல கொளுத்துனாங்க, தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார்.
ஸோ காமராஜரே உண்மையாகவே ஆர்எஸ்எஸ் காரங்க கொல்ல பார்த்தாங்களா, வீட்டோடு வச்சு கொளுத்த பார்த்தாங்களா? இதுக்கு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கும் காமராஜருடைய அனுதாபிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால பாஜக மீதும் ஆர்எஸ்எஸ் மீதும் திமுக அவதூறு பரப்பிருக்கு. இதற்கான பதில நம்ம முதலமைச்சர் கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை சொல்வார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, அண்ணாமலை இன்னைக்கு பேட்டி எழுதியிருக்கிறார். அந்த பேட்டி போய் முழுசா பாருங்க. இதுவரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.